வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரெசிப்பியாக பண்ணலாங்க. இப்போ வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் 2 சேர்த்துக்கலாங்க. எப்போது இந்த மாதிரி தான் நான் தாளிப்பேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்போயாவது ஒரு நாள் என்ன காய்கறி இருந்தாலுமே தக்காளி சாப்பாடு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி அரிசி பருப்பு அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இந்த கடுகு சீரகத்துக்கு பதிலாக பட்டை சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திருக்கிறோம். கருவேப்பில், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, வர மிளகா சேர்த்திருக்கிறேங்க. நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு, பெரிய டம்ளர் எங்கள் வீட்டில், அதாவது ஒரு 150 கிராம் அரிசினா 4 தக்காளி பழம், ஒரு அளவான தக்காளி பழம் சேர்த்துவோங்க. அந்த மாதிரி தான் 1 டம்ளர் அரிசிக்கு 4 தக்காளி. 1.5 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கிறேன். தக்காளி பழம் ஒரு 7 தக்காளி பழம், சின்னதாக இருந்தால் 8 கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா புளிக்கிற தக்காளினா இன்னும் கூட கம்மியாக சேர்த்துக்கலாங்க. எங்களுது அவ்வளோக்கா புளிக்காது, அதனால் இந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், அப்புறம் கறி மசாலா பவுடர் கொஞ்சமாக சேர்த்துலாங்க. அப்படி இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துலாம். 2 சேர்ந்து 1 ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்துனா போதுங்க. சாம்பார் தூளும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேங்க, வீட்டிலையே அரைச்சது. இப்போ நல்லா வதக்கி விடலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திருக்கிறோம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி, நம்ம வீட்டில் என்ன சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்திக்கலாங்க. நல்லா மசிஞ்சிருச்சு வருங்க தக்காளி. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வச்சோம்னா போதுங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எல்லா சாமானும் போட்டு வதக்கி விட்டுட்டு அரிசி போட்டு சாதத்துக்கு தேவையான தண்ணி வச்சு மூடி வச்சிட்டோம்னா போதும். ரொம்ப அருமையாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு செய்வாங்க, தக்காளி சாதம். இப்போ உப்பு போட்டுக்கணுங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும். காய்கறி எவ்வளோ காய்கறி இருந்தாலும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டாதாங்க திருப்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம், பருப்பு சாதம் இருக்குங்க. இந்த டைமில் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சுக்கலாங்க. உப்பு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒன் பாட் ரெசிபி தக்காளி சாதம் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேன் அதை தான் கொடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம் இந்த 3 சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 3 சேனலில் இருக்கிற வீடியோக்களும் வித்தியாசப்படுங்க, உங்களுக்கு கட்டாயம் பிடிக்குங்க. விசில் வந்து நம்ம சாதத்துக்கு வைக்கிற அளவுக்கு வச்சா போதுங்க. ஒரு 5 விசில் எங்கள் வீட்டில் வைப்போங்க. நீங்கள் எப்படி சாதத்துக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம், பட்டை சோம்பு சேர்த்து கொஞ்சம் அப்படியே மசாலா ஃப்ளேவரோடவும் தக்காளி சாதம் செய்வாங்க. ஆனால் இது வந்து எந்த மசாலா ஃப்ளேவர் அதிகமாக இல்லாமல் சும்மா பூண்டு இஞ்சி ஃப்ளேவர் மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரியும் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா ஃப்ளேவர் வேணும்னா மசாலா சேர்த்து செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.